ಯಮ್ಮ ಯಮ್ಮ ನೀ ಬಾಳನು ಆನಂದಮ್ಮ ಅಡಿಯೇ ಯಮ್ಮ ಯಮ್ಮ ನೀ ಬಾಳನು ಆನಂದಮ್ಮ ಅಡಿಯೇ ஒன்னா ரெண்டு கண்ணா இந்த சோடி வாழணும் ஊசி கொண்ட நூல போல சேர்ந்து வாழணும் எம்மா எம்மா நீ வாழணும் ஆனந்தமா அடியே எம்மா எம்மா நீ வாழணும் ஆனந்தமா தென்பழனி சந்தனம்மா தேடி வந்த சீதனம்மா பொன்னிருக்கு சித்திரம்மா உன்னெஞ்ச ஜாடையில் கேட்டவதான் மச்சானின் கைகளை புடிச்சவ மந்திராயிரம் படிச்சவதான் சின்ன உள்ள பாவை ஏங்குது மாமேன் தோளில் மாலையில் சாஞ்சிடத்தான் எம்மா எம்மா நீ பாடணும் ஆனந்தம்மா அடியே எம்மா எம்மா நீ பாடணும் ஆனந்தம்மா அடியே ஒன்னா ரெண்டு கண்ணா இந்த சோடி வாழணும் ஊசி கொண்ட நூல போல சேர்ந்து வாழணும் எம்மா எம்மா நீ பாடணும் ஆனந்தம்மா அடியே எம்மா எம்மா நீ பாடணும் ஆனந்தம்மா செங்கடனி மேட்டுலதா சின்ன மர கூட்டுலதா கடரண்டு கொஞ்சிறப்போ கட்டி மொத்தம் சிந்திரப்போ மச்சான நீ அதை பார்த்துட்டு அம்மதான் பாட்டையும் கேட்டதுண்டோ பொஞ்சாதி ஞாபகம் வந்துட்டு பொல்லாத மோகத்தில் வெந்ததுண்டோ ஒண்ணு தொட்டா மோகம் தீர்ந்திடும்பா இங்கு வாழுது பூங்குயில் எம்மா எம்மா நீ வாழணும் ஆனந்தம்மா அடியே எம்மா எம்மா நீ வாழணும் ஆனந்தம்மா அடியே ஒன்னா ரெண்டு கண்ணா இந்த சோடி வாழணும் பூசி கொண்ட நூல போல சேர்ந்து வாழணும் எம்மா எம்மா நீ வாழணும் ஆனந்தம்மா அடியே எம்மா எம்மா நீ வாழணும் ஆனந்தம்மா ஏதாவது தனியா பேச போறோமா? அதுக்குத்தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் கேட்க போறத மறுக்காம செய்வது. வாக்கு கொடுக்கிறேன் கேளு. செண்பகத்துக்கு கடைசனா இருந்து அவளை காப்பாற்றணும். முடியுமா? களி ஆமா முத்து. நான் நாளைக்கே அந்த சின்னதுரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா செண்பகம் அனாதை ஆயிடுவான். அந்த சின்னதுரையோட விடுதலை நான் நெருங்க வேதனை என்ன வாட்டிக்கிட்டே நீ சம்மதம் சொன்னா நான் நிம்மதியா இருக்கேன். எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். என்ன சொல்ற நீ? கட்டின மனைவி அனாதையா விட்டுட்டு ஜெயிலுக்கு போறோமே நெஞ்சு உறுத்தி இருக்கோம். அதை நிறுத்தத்துக்காக உங்க நண்பர் அண்ணன் ஆக்கிட்டீங்க. இப்ப சொல்றேங்க, அவர் என்ன தங்கச்சின்னு கூப்பிடலே தவிர என்னைக்குமே நான் அவர் அண்ணனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆனா என்ன ஆனா? ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு 1000 சொந்தங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ பெத்த குழந்தைக்கு ஈடாகாதுங்க. கேள்விப்பட்டதுல கழுத்து புருஷன் சோறு போடாட்டாலும் வயிற்று புருஷன் கஞ்சி ஊத்துவான்னு. அப்படி ஒண்ணு என் வயிற்றுல உண்டாயிருந்தா கூட அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க. என் புள்ள கொலகார மகன் ஒரு பட்டத்தை சுமந்துக்க நான் விரும்பல. அவரை தடுத்து நிறுத்த என்னால முடிஞ்ச கடைசி முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். பலந்தா இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்குமா? என்ன? நான் யாருங்கிறத காளிகிட்ட சொல்லி அவன் கையாட நான் செத்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். நானே செய்துகிட்ட தற்கொலைன்னு என் கையாலே லெட்டர் எழுதி வச்சிடுறேன். தண்டனையிலிருந்து அதை அவனை காப்பாத்து. எனக்காக யாரும் சாக வேண்டாம். நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே நான் சாகிறதுன்னு தீர்மானிச்சேன். என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல. நானும் கொஞ்சம் சொன்னேன். பல தடவை சந்திச்சிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் ஏற்படாத ஒரு துடிப்பு வேகமும் இப்ப ஏற்பட்டிருக்கு. காரணம் நீங்கதான். நானா? ஆமாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு நிச்சயமா உங்களால எங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என் உள் மனசு சொல்லுது. லதா, உங்க அப்பாவை விடுவிக்கிறது மூலம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு உதவி செஞ்ச மனைநர்வு மட்டுமல்ல, நீ சொன்ன மாதிரி பண்ணையார் குற்றவாளியா இருந்தா அவனை அடையாளம் காட்டின பெருமை எனக்கு வரும். அது நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வேதனையும் பட்டுட்டு இருக்கேன். ஏன்? அதுக்கப்புறம் எங்க நாம சந்திக்க முடியாம போயிடுமோன்னுதான். ஓ வாழ்க்கை ஒரு விடுகதனா, என் வாழ்க்கை ஒரு மர்மக்கதனை தான். அது எப்படி முடியும், எங்க முடியும் எனக்கே புரியல. அதனாலதான் என் மனசுல வீணான கற்பனைகளை வளர்த்துக்க நான் விரும்பல. அது எப்படி முடிஞ்சாலும் சரி, உங்களோடதான் என் வாழ்க்கைய முடியணும். அத மறந்துடாதீங்க. வேட்டு சத்தம் கேட்டா காட்டு மிருகங்க கிட்ட வராது. நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்னங்க பயம்? சந்தன கட்டையெல்லாம் லாரியில லோட் பண்ணியாச்சு. நீங்க கேட்ட யானை தந்து இப்போ நீங்க புறப்படுறோம். ஆனா வழியில இந்த காட்டுல பேய் இருக்கிற வரைக்கும் ஒரு எறும்பு இங்க நடமாடாது. டேய் சொல்லுடா. ஆமா, இது நாங்க அனுப்புற பேய். காட்டுல காரியாரிங்க நம்ம செய்யற தொழிலுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு எங்க ஐயா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க ரொம்ப புத்திசாலி பண்ணியாரு. இல்லன்னா இந்த தொழில போட்டி இல்லாம போலீஸ்லயும் சிக்காம காலத்துல போவா. ஆலோசனை அவசரம். இவங்களை காட்டு எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஆகட்டுங்க. ரொம்ப நன்றி பண்ணையார். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு லதா. அவன இந்த கடத்தல் தொழிலுக்கு ஒன்னையும் உங்க அப்பாவையும் கருவியா பயன்படுத்திருக்கான் பண்ண. நாளைக்கு அதுக்கு முடிவு கட்டு.
எங்கடா உங்க பண்ண அண்ணையா என்னப்பா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, முதல்ல வர சொல்லு. முத்து, என்ன விஷயம்? இங்கேயே பேசலாமா இல்ல? நான் பேச வந்தது நீங்க செய்யற கடத்தல் தொழிலை பத்தி. முத்து, அரசாங்க சொத்துக்களை காட்டுல இருந்து கொள்ளையடிக்கிறது உங்க தொழில். காட்டு பக்கம் யாருமே வராம இருக்க பேய் வேஷம் போட ஒரு பொண்ணு, அவ உங்க கைதி, அவங்க தகப்பனுக்கு ஜெயில். இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம உங்களை நம்ப ஒரு கிராமம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சத்தியம் நெருப்பு மாதிரி, அதை எதை போட்டு மூடினாலும் புகையா மாறி உண்மையை வெளிப்படுத்தாம விடாது பண்ணையார். இதை இப்பவே ஊரறிய சொல்லி இருப்பேன். வேலை கொடுத்து ஆதரிச்ச நன்றி கடனுக்காக எச்சரிக்கை பண்ண வந்திருக்கு. என்ன எச்சரிக்கை? இன்னையோட உங்க கடத்தல் தொழிலுக்கு மூட்டை கட்டணும். பேய அலைய விட்டுருக்கீங்களே, அந்த பொண்ணோட தகப்பனுக்கு உடனே விடுதலை கொடுக்கணும். தவறினா போலீஸ் வரும். இதெல்லாம் உன்னை உயிரோட விட்டா தானே? இப்படி செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 30 நிமிஷத்துல நான் திரும்பி வரலன்னா பண்ணையாரால என் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். 31வது நிமிஷம் போலீஸ் கிட்ட போய் சொல்லுன்னு லதா கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இப்ப வந்து 10 நிமிஷம் ஆச்சு. உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன். பண்ணையார் 11 நிமிஷம் ஆச்சு. சரி சரி, லதா அப்பாவை நீ சொல்ற இடத்துல நாளை காலையில நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சம்மதிக்கிறேன். இதுல ஏதாவது சூதோ சூழ்ச்சியோ இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. நாளை காலையில பொய்மான் கரண்ட் கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். சொன்னபடி செய்யுங்க. ஆலோசனை, ஐயா பூச்செடி நினைச்சு முள்ளு செடி வளர்த்துட்டா கவலைப்படாதீங்க, வேரோட வெட்டிடலாம். அத விடியறதுக்குள்ள செஞ்சாகணும்.